தமிழீழ வரலாற்றில் செய்த துரோகங்கள் கருணாநிதியால் மட்டுமே அதிகம். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி அம்மையார் தமிழீழ தாயகத்திற்கான விடுதலையை நினைத்திருந்தால் வென்றெடுத்திருக்கலாம். நினைத்திருந்தால் அங்கே இருக்கிற போராளிகளை காப்பாற்றியிருக்கலாம், பொதுமக்களை காப்பாற்றியிருக்கலாம். திட்டமிட்டு தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 27 நாடுகளோடு சேர்ந்து கொண்டது. யார் உருவெடுத்தார்களோ, யார் வளர்த்தாரோ அந்த எம்ஜிஆரின் வழியில் வந்த ஜெயலலிதா புலிகளை ஒழித்தாக வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மான நகல புதுக்கோட்டை வீதிகளில் எரித்துவிட்டு சிறை சென்றவனில் நானும் ஒருவன். எம்ஜிஆர் எந்த இயக்கத்தை நம்பினாரோ அந்த இயக்கம்தான் தமிழீழ தாயகத்திற்கான இராணுவ அமைப்பாக கடைசி வரை. நீ பிரிந்து போனால் இந்த இயக்கம் சிதைந்து போகும் என்று எழுதிய அண்ணாவினுடைய அடிவருடியாக இருந்த கருணாநிதி அந்த கூற்றை கூட நினைத்து பார்க்காமல் தமிழீழ தாயகத்திற்கு துரோகத்தை செய்தார். அறிஞர் பெருமக்கள் பேசுவார்கள், 26 நாடுகள் இணைந்து ஒரு மாபெரும் யுத்தத்தை தமிழீழ தாயகத்தில் நிறுவியதற்கு கருணாநிதி எப்படி பொறுப்பாவார் என்று சொல்லுவார்கள். ஒரு மாநில முதலமைச்சர் முடிவெடுத்து அறிக்கிறார், மேற்கு வங்கம் பிறக்கிறது. ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசிடம் போராடவில்லை? கருவில் இருக்கிற குழந்தையை உயிர் நுழைக்கு கையை விட்டு இழுத்து அந்த குழந்தையை கொன்ற கொடூர காட்சிகள், கணவனுக்கு முன்னாலேயே மனைவியை கற்பழித்த கோர காட்சிகள், முண்டத்தை அப்படியே நெருப்பாற்றலில் வீசி எறிந்த கோர காட்சிகள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழீழ தாயகத்திற்கு செய்த துரோகத்தின் வெளிப்பாடு கடைசி வரை இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடன்பிறப்பே, உளுந்தம் பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்தரிக்காயே என்று கடிதம் எழுதி இந்த தேசியத்திற்காக போராடக்கூடிய இளைஞர்களை மழுங்கடித்தார். அவர் செஞ்ச சூழ்ச்சிகள் நான் கேட்கிறேன். 3 மனைவிகள், மகன்கள், பேர குழந்தைகள் என்று பெரும் படையோடு அண்ணா சமாதியில் போய் ஈழத்தை வென்றெடுப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். எவராலும் நடத்த முடியாத விஷயத்தை 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததை நாம் எண்ணி பார்க்கிறோம். கொத்து கொத்தாயம் இனமக்கள் அங்கே செத்து விழுகிற போது போர் என்றால் சில பேர் சாவத்தான் செய்வார்கள் என்று இந்த அழுகிய வாய் சொல்லியிருக்கிறார். வீர மரணம் அடைந்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் செலுத்தவில்லை? நீங்கள் நடத்துவது தமிழர்களுக்கான ஆட்சியா இல்ல தற்குறி ஆட்சியா? நேற்றைய தினம் மே 18 என்கிற இந்த நாள் நினைவு 1.5 லட்சம் மக்கள். நான் கேட்கிறேன், கருணாநிதி வீட்டில் எவனா செத்திருந்தா கொண்டாடி இருப்பானா? கொண்டாடி இருக்க மாட்டானா? ராமதாஸ் வீட்டில் எவனா செத்திருந்தா கொண்டாடி இருப்பானா? கொண்டாடி இருக்க மாட்டானா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மே 18 முள்ளிவாய்க்கால் தமிழின மிகப்பெரிய இனப்படுகொலை தினம். ஒரு 16 ஆண்டுகள் கடந்து நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். சமீபத்தில் முடிஞ்சிருக்கு, நினைவு தினம் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். கருணாநிதி இருந்தார், அவருடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பல ஆயிரம் பேர் அந்த யுத்தத்தில் இறந்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன நடந்துட்டு இருந்தது? தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்ன வந்துச்சு? காலமெல்லாம் புலிக்குகையில் நீ தங்கினாய், கண்மூடி இன்று நீ படமாய் தொங்கினாய், உன்படத்தில் பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவனே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம், நீ மடியவில்லையடா உன்கதை முடியவில்லையடா. என் தொப்புள் கொடி உறவுகள், தோகையை விரித்து ஆடுகிற மயில் ஆடுகிறது என்பதற்காக போர்வையை கொடுத்த பேகன் வாழ்ந்த புண்ணிய தேசம். முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தெரையை தானமாக்கிய பாரியாண்ட புண்ணிய தேசம். மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எருமோ இரவுனக்கு என்று ஓனா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்ட சின்ன மருதுவிடம் உன் தேசத்தில் என் மனைவியின் கழுத்திலே கிடந்த தங்க தாலியை அறுத்து கொண்டு சென்று விட்டார்களே மன்னா என்று வசைபாடி பாடுகிற அந்த பெரும் புலவனுக்கு 10 நாட்கள் தங்க வைத்து 15 பவன் நகையை அனுபவித்து அழகு பார்த்த புண்ணிய தேசம் மக்கள்.
ஆற்காடு நவாப் படைகளிடம் தஞ்சமடைந்து உயிர் பிச்சை கேட்டிருந்த ராமநாதபுரம் சில்லாவை ஆண்டு கொண்டிருந்த எங்கள் மூதாட்டி வேலு நாச்சியார் குயிலி என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவி படைத்தளபதியாக வந்து ஆங்கிலேய பேரரசுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் சிவன் திருத்தலத்திற்குள் சிவகங்கைக்குள் இருக்கிற போது 1000 பெண்களோடு ஒன்று கூடி மஞ்சள் உடை உடுத்தி கோவிலுக்குள் பரிகாரம் செய்வதற்காக செல்லுகிறோம் என்கிற போர்வையில் நல்லெண்ணெயை தன் மேனியில் ஊட்டி நெருப்பை பற்ற வைத்து ஆயுத கிடங்கை தூள்தூளாக்கிய புண்ணிய மண்ணாம் தமிழர் தாயகம். ஆனால் தமிழீழ தாயகத்தில் இவ்வளவு பெருமைக்குரிய சிறப்புகளை செய்த தமிழர் பேரினம் எவன் எதிரியோ எவன் துரோகியோ அவனிடமே கையேந்துகிற சூழலுக்கு என் பிஞ்சு குழந்தைகளை கொண்டு போய் விட்டிருக்கிறது என்றால் இந்த தமிழ் பேரினத்திற்கு கிடைத்த சவுக்கடி என்று நாங்கள் மீள முடியாமல் தவிக்கிறோம். கேட்டீர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது என்று. 1987களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்ட போது தமிழீழத்திலேயே தொடங்கப்பட்டிருக்கிற ஆயுத குழுக்கள் தமிழகத்திற்கு வருகிற போது டெலோ, இபி, எல்ஆர்எஃப் போன்ற குரூப்புகள் அனைத்தையும் ஆதரித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். விடுதலை புலிகளை அங்கீகரித்த மறுத்தவர் கருணாநிதி அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவரை என் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் நடைபெற்ற அரசியல் யுத்தத்தில் தமிழீழ தாயகம் பலிகளவாக்கப்பட்டது. எம்ஜிஆர் இன்னும் ஓராண்டுகள் அல்ல ஈராண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் தமிழர் தாயகத்தை என் தலைவனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் கடந்து போய் வங்கக்கடலில் உறங்கச் சென்றிருப்பார். ஆனால் காலம் அவரை கவ்விக்கொண்டது. அன்றைக்கு இழந்த மன அழுத்தத்தின் விளைவுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விடுதலை புலிகளை அவர் இறக்கிறவரை அங்கீகரிக்க மறுத்தார். எம்ஜிஆர் ஆதரித்தார் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கருணாநிதி எந்த காலத்திலும் தலைவர் இயக்கி நடத்திய மிகப்பெரிய இராணுவத்தையோ அங்கீகரிக்க மறுத்தார். போலி கடிதம் எழுதுகிறார். சிரித்த முகத்தோடு இருக்கிற தமிழ் செல்வன் மறைவிற்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று போலி வேஷம் போட்டார் கருணாநிதி. தமிழீழ வரலாற்றில் செய்த துரோகங்கள் கருணாநிதியால் மட்டுமே அதிகம். எண்ணற்ற துயரங்களை 1983ஆம் ஆண்டுகளில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது கூட கருணாநிதி இங்கிருந்து கொக்கரிக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் கதறி எழுத வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். எங்கள் தமிழர் தாயகத்தினுடைய பொக்கிஷங்கள் யாழ்ப்பாண தீபகற்ப நூலகத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறதே என்று மனமிதும்பி வேதனைப்பட்டவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போதெல்லாம் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலையில் நமது பேரியக்கம் தனது போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு தூக்கிச் செல்லாமல் தவிக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட தேசிய தலைவரும் எங்கள் மாமா கர்னல் கிட்டு அவர்களும், ஏன் எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புத்துறை தலைவர் அம்மானும் களத்திலே வந்து தமிழகத்திலே எங்கள் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து முறையிட்டார்கள். என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். ராமாபுரம் தோட்டத்திலே வைத்து தான் 8 கோடி ரூபாயையும் இனமானத்தினுடைய தேசிய தலைவரிடம் ஒப்படைத்து போதுமா என்று கேட்டார். கருணாநிதி செய்ய முடிந்ததா? எம்ஜிஆர் எந்த இயக்கத்தை நம்பினாரோ அந்த இயக்கம்தான் தமிழீழ தாயகத்திற்கான இராணுவ அமைப்பாக கடைசி வரை இருந்தது. இராணுவப்படை, கப்பற்படை, தரைப்படை என்று 3 படைகளை வைத்துக்கொண்டு போக்குவரத்து துறை, வணிக வரித்துறை, வங்கித்துறை, நிதியகத்துறை, கல்வித்துறை என்றெல்லாம் பல்வேறு 36 துறைகளை உருவாக்கி ஒரு தனி தேச கட்டமைப்பை 36 ஆண்டு காலம் எமது தாயகத்தின் விடுதலைக்காக களத்திலே நின்று போராடியும் பெரும் தலைவன் போராடினான். ஆனால் கருணாநிதி அவர்கள், பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு தம்பி என்று சொல்லுவார். அந்த ரீதியில் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரபாகரனை ஆதரிக்கவில்லை. தம்பி, சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது என்று ஈவிகே சமது திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறுகிற போது, நீ பிரிந்து போனால் இந்த இயக்கம் சிதைந்து போகும் என்று எழுதிய அண்ணாவினுடைய அடிவருடியாக இருந்த கருணாநிதி அந்த கூற்றை கூட நினைத்து பார்க்காமல் தமிழீழ தாயகத்திற்கு துரோகத்தை செய்தார்.
அறிஞர் பெருமக்கள் பேசுவார்கள், 26 நாடுகள் இணைந்து ஒரு மாபெரும் யுத்தத்தை தமிழீழ தாயகத்தில் நிறுவியதற்கு கருணாநிதி எப்படி பொறுப்பாவார் என்று சொல்லுவார்கள். மேற்கு வங்கத்தில் இருந்து அந்த மாநில அரசு எப்படி பங்களாதேஷை பிரித்து கொடுப்பதற்கு இந்திரா காந்தி அம்மையாரிடம் முறையிட்டது? எப்படி பங்களாதேஷ் உருவானது? ஒரு மாநில முதலமைச்சர் முடிவெடுத்து அறிக்கிறார், மேற்கு வங்கம் பிறக்கிறது. ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசிடம் போராடவில்லை? எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் தமிழ்நாட்டு தாயகத்தில் ஈழ தமிழர்கள் ஆயுத பயிற்சி மேற்கொள்வதற்காக புதுக்கோட்டைகளில் பொன்னமராவதி மலைத்தொடர்களிலும், சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் மலைத்தொடர்களிலும், கோவையில் பெரியபாளையம் மலைத்தொடர்களிலும் எண்ணற்ற போர் மறவர்கள் ஆயுத பயிற்சியை மேற்கொள்வதற்கு இந்திய தாயகம் தமிழீழ தாயகத்திற்கு உதவியதை மறந்துவிட முடியாது. மேகாலயாவை கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மையார் புலிகளுக்காக பயிற்சி கொடுத்தார். எண்ணற்ற தியாகங்களை காங்கிரஸ் பேரரசு விடுதலை புலிகளுக்காக தவம் செய்தது. ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னுடைய தாயார் இறப்பிற்கு பிறகு இந்திய தேசத்தை கட்டமைக்கிற காலகட்டத்தில் அவரை சுற்றியிருந்த பாரிய பார்ப்பன கும்பல்களுடைய உளவு பிரிவுகள், சிவசங்கர மேனன் போன்ற ஆளுமைகள், MK நாராயணன் போன்ற உதிரிகள் ராஜீவ்காந்திற்கு தவறான செய்திகளை சொல்லி 1987 இருந்து 89 வரை NBK என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இராணுவத்தின் அமைதி கூட்டுப்படை எமது தமிழீழ தாயகத்தில் கருவில் இருக்கிற குழந்தையை உயிர் நுழைக்கில் கையை விட்டு இழுத்து அந்த குழந்தையை கொன்ற கொடூர காட்சிகள், கணவனுக்கு முன்னாலேயே மனைவியை கற்பழித்த கோர காட்சிகள், தலையை மட்டும் வெட்டி எடுத்து துள்ளுகிற முண்டத்தை அப்படியே நெருப்பாற்றலில் வீசி எறிந்த கோர காட்சிகள் என்று இந்திய தேசிய இராணுவம் அமைதிப்படை என்கிற பெயரில் அலங்கோலப்படையாக எங்கள் தமிழச்சிகளுடைய மார்புகள் அறுக்கப்பட்டு தமிழ் பெண்ணின் மாமிசம் கிடைக்கும் என்று எழுதி போடுகிற அளவிற்கு ஒரு வன்முறை வெறியாட்டத்தை தமிழீழ தாயகத்தில் நடத்திய சிவசங்கர மேனன் போன்ற அயோக்கியர்களின் சொல்லாடல்களால் ராஜீவ்காந்தி வேறு வழி இல்லாமல் இந்திய அமைதிப்படை அனுப்பி அலங்கோலமாக்கி தோல்வியுற்று வந்தது. கருணாநிதி அவர்கள் அந்த படையை நான் வரவேற்க போக மாட்டேன் என்று சொன்னார். தைரியம்தான், வாழ்த்துகிறோம். ஆனால் சூழ்ச்சி, நடிப்பு, தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம், திட்டம், அதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற இருமாப்பு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழீழ தாயகத்திற்கு செய்த துரோகத்தின் வெளிப்பாடு கடைசி வரை இருந்தது. என் தலைவனை பெற்றெடுத்த தாய் மருத்துவ சிகிச்சைக்கு வருகிற போது விமான நிலையத்தில் கூட இறங்க விடாமல் திருப்பி அனுப்பப்பட்ட காட்சி. முதலமைச்சருக்கு பங்கு இல்லையா? ஏன் முதலமைச்சர் பேசியிருக்க கூடாதா? காங்கிரஸோடு தானே நீங்கள் பின்னி பிணைந்து கிடந்தீர்கள்? ராஜீவ்காந்தி மரணம் 1991 மே திங்கள் 21ஆம் நாள் இரவு 10:24க்கு அந்த கோர சம்பவம் ஸ்ரீபெரும்புதூரிலே நடைபெற்ற போது எங்கள் இனமானத்துடைய தேசிய தலைவன் துடித்தார். தமிழீழ தாயகம் அஞ்சலி செலுத்தியது. தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கு உட்பட்டார்கள். 10:24க்கு இறந்து போன அந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் 10:37க்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணியம் சுவாமி சொல்லுகிறான், விடுதலை புலிகளால் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே எப்படி அறிவிக்க முடிந்தது? ஆக இதற்குள் தான் சதி இருந்தது. எம் தமிழர்கள் 26 பேரை தூக்கு நிழலில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். எங்கள் சகோதரன் பேரறிவாளன் உள்ளிட்ட முருகன், சாந்தன், நளினி போன்றவர்களை ஆயுள் சிறையாக்குவதற்கு அயராது பாடுபட்டார்கள் இங்கே இருக்கிற ஆரிய பார்ப்பன கும்பல். ஆனால் எங்கள் தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து 91 2009 வரை 20 ஆண்டுகள் எமது தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கு இந்திய நடுவண் அரசு பல்வேறு வகைகளில் அந்த தாயகத்தை அழிப்பதற்கு முற்பட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடன்பிறப்பே, உளுந்தம் பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்தரிக்காயே என்று கடிதம் எழுதி இந்த தேசியத்திற்காக போராடக்கூடிய இளைஞர்களை மழுங்கடித்தார். எந்த விதத்திலும்
தேசிய தலைவரை எவனும் தலைவனாக ஏற்கக்கூடாது என்பதிலே இருமாப்பு காட்டினார். தமிழர் என்றால் தான் ஒருவன்தான் தலைவன் என்கிற அடிப்படையிலே செயல்பட்டார் கருணாநிதி. ஆனால் காலம் அவரை வீழ்த்தி இருக்கிறது. இல்லை, அதனால என்ன ஆயிரும்? அவருக்கு அந்த அடையாளம் போயிரும் நினைக்கிறாரா? நிச்சயமா அவர் செஞ்ச சூழ்ச்சிகள். நான் கேட்கிறேன், 3 மனைவிகள், மகன்கள், பேர குழந்தைகள் என்று பெரும் படையோடு அண்ணா சமாதியில் போய் ஈழத்தை வென்றெடுப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். என் குழந்தை கூட காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு இடைவெளியில் 4 மணி நேரம் என் குழந்தை உண்ணாவிரதம் இருந்தது. டெய்லி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2 மணி நேரம் எவரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை, எவரும் யோசித்து பார்க்கக்கூடாத விஷயத்தை, எவராலும் நடத்த முடியாத விஷயத்தை 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள், மழை பெய்தால் தூவானம் பெய்யத்தான் செய்யுங்கள். கொத்து கொத்தாயம் இனமக்கள் அங்கே செத்து விழுகிற போது போர் என்றால் சில பேர் சாவத்தான் செய்வார்கள் என்று இந்த அழுகிய வாய் சொல்லியது கருணாநிதி வாய். என் மக்கள் சிதைந்து போனார்கள். முள்ளிவாய்க்கால் என்கிற அந்த இறுதி காலகட்டம். இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு நான் சொல்லுகிறேன், நேற்று மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். ஈழத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்கள், ஈழத்தை பறைசாற்றக்கூடியவர்கள், ஈழத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், மனிதநேய மாண்பாளர்கள், மானுட நல்லவர்கள் அனைவரும் இணைந்து நேற்றைய தினம் அந்த வீர மரணமடைந்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்தினார்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் செலுத்தவில்லை? தமிழர்களுக்கு விரோதி என்பதை நேற்றைய தினம் எடுத்து காட்டியிருக்கிறது திமுக. பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் செய்யவில்லை? தமிழர்கள் இல்லையா நீங்கள்லாம்? காங்கிரஸ் செய்யாது, பாரதிய ஜனதா செய்யவே செய்யாது. தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கு மத்திய அரசில் செயல்படக்கூடிய காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு தெரியுமா? அது ராவண தேசம், நாமெல்லாம் ராமன் தேசம். ராவண தேசம் விடுதலை பெறுவதா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ், பாமக எல்லாமே பண்ணல நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்களை கேள்வி கேட்காம ஏன் திமுக மட்டும் கேட்குறீங்க? இவங்க தானே தமிழர் தமிழர்னு பேசுறீங்க. நீங்க தானே தமிழர்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்றீங்க. நீங்க தானே தமிழர் நிலத்துல தகுதி வாய்ந்த கட்சி எங்க கட்சின்னு சொல்றீங்க. தமிழுக்காகவே போராடிய இயக்கம்னு நீங்க தானே சொல்றீங்க. தமிழர்களுக்காகவே இயக்கம் நடத்துகிறோம் என்று நீங்க தானே சொன்னீங்க. அப்போ உங்களை கேள்வி கேட்காம யாரை கேள்வி கேட்பாங்க? நீங்கள் நடத்துவது தமிழர்களுக்கான ஆட்சியா இல்ல தற்குறி ஆட்சியா? நேற்றைய தினம் மே 18 என்கிற இந்த நாள் நினைவு 1.5 லட்சம் மக்கள். நான் கேட்கிறேன், கருணாநிதி வீட்டில் எவனா செத்திருந்தா கொண்டாடி இருப்பானா? கொண்டாடி இருக்க மாட்டானா? ராமதாஸ் வீட்டில் எவனா செத்திருந்தா கொண்டாடி இருப்பானா? கொண்டாடி இருக்க மாட்டானா? காங்கிரஸ்காரன் வீட்டில் இளவு விழுந்திருந்தா கொண்டாடி இருப்பானா? கொண்டாடி இருக்க மாட்டானா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டு வீதிகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, மே 17 இயக்கம் போன்ற இன்ன கிளை அமைப்புகள், கட்சிகள் அந்த தமிழீழ மக்களுக்காக இங்கே களப்பணியாற்றுகிறார்கள். இப்போ புதுசாக இருக்கக்கூடிய விஜய் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தார், அறிக்கை போட்டிருந்தார். விஜய் அவர்கள் அதற்காக உங்களுடைய ஆதரவு எல்லாம் அங்கே திரும்பிடுமா? விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான வகையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் அந்த உருக்கமான பதிவில் சொல்லுகிறார், தமிழீழ தாயகத்தில் அந்த விடுதலைக்காக தன்னையே தியாகம் செய்த தளபதிகளையும், தளபதிகளை உருவாக்கிய தந்தையர்களையும் தாய்களையும் நான் போற்றி வணங்குகிறேன். தமிழீழ கனவு நிச்சயம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையில் நான் காத்திருக்கிறேன் என்கிற பெருத்த கனவோடு. இவர்களைப் போல போலிகள் அல்ல விஜய். எங்கே பொண்ணு எடுத்தார்? தமிழீழத்தில் தான் பொண்ணு எடுத்தார். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உள்ளுக்குள் ஈரம் இருப்பதால் ஈழத்தை பற்றி யோசிக்கிறார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக விஜய் தமிழீழ தாயகத்திற்கும் உரியவராக இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் தனது பணியை. முன்னாடியே அது தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாருன்னு எடுத்துக்கிறீங்களா? நிச்சயமாக தமிழீழ தாயகத்தில் நாம் பெண்ணெடுக்க வேண்டும் என்பதிலே விஜய் உறுதியாக இருந்ததால் சங்கீதா என்கிற மகத்தான ஒரு பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொண்டார். ஈழத்தின் மீது பற்று இருந்ததால் தானே அப்படி நடந்தது. இங்கே சில பேர் போலி வேஷம் போடுகிறார்களே, விடுதலை புலிகளை நாங்கள் தான் தெருக்கள் தோறும் கொண்டு சேர்த்தோம் என்று நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி பேசுகிறது.
2009 வரை இவர்கள் எங்கே போனார்கள்? யாருக்கு உதவி செய்தார்கள்? யாருக்காக போராடினார்கள்? மருந்து மாத்திரை அனுப்பிய வரலாறு உண்டா? உணவுப் பொருட்கள் கொடுத்ததுண்டா? அடிபட்டு வந்தவர்களை சிகிச்சைக்கு அனுப்பியதுண்டா? நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் விடுதலை புலிகளுக்காக ஒரு நாளும் நிற்கவில்லை, இன்றளவும் நிற்கவில்லை. அவர்கள் வசூலுக்காகவும் தன் அரசியல் பிம்பத்திற்காகவும் புலிகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த பெயர் சொல்றது, அந்த போட்டோ போடுறது எல்லாமே சொல்றீங்களா? எல்லாமே, எல்லாம் பிராடுகள். நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு? தமிழீழ மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் போய் சந்திச்சேன், அவரை சந்திச்சேன், அவர் தலைவரை சந்திச்சேன், மீட் பண்ணேன், அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ற அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. உங்களை விட அதிகமாக சந்தித்தவர் அண்ணன் வைகோ. உங்களை விட அதிக நாட்கள் தங்கியிருந்த தலைவனோடு உண்டவர் அண்ணன் திருமா. அவர்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது? இறுதி யுத்தத்தில் நடேசனும் பூலித்தேவனும் உரையாடியது யாரிடம் தெரியுமா? அண்ணன் திருமாவிடமும் வைகோவிடமும், உங்களிடத்தில் அல்ல. எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்யுங்கள். ஆனால் அன்றைக்கு கனிமொழி கையை விரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி அம்மையார் தமிழீழ தாயகத்திற்கான விடுதலையை நினைத்திருந்தால் வென்றெடுத்திருக்கலாம். நினைத்திருந்தால் அங்கே இருக்கிற போராளிகளை காப்பாற்றியிருக்கலாம், பொதுமக்களை காப்பாற்றியிருக்கலாம். திட்டமிட்டு தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 27 நாடுகளோடு சேர்ந்து கொண்டது. ஒரு மாநிலம் சேர்ந்து கொண்டது. இந்தியா சேர்ந்து கொண்டது என்பது வேறு. இந்தியாவிற்குள் இருக்கிற தமிழர்களை தாங்கி நிற்கிற தமிழ்நாடும் சேர்ந்து கொண்டது என்றுதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆக தமிழீழ தாயகத்தை உருத்தெரியாமல் உருக்குலைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு, மிகப்பெரிய பங்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடகமாடியது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு, அவருடைய எதிர்க்கட்சி வரிசையில். ஆனால் அவர் ஆளுங்கட்சிக்கு வருகிற போது தமிழீழத்தை அங்கீகரிப்போம் என்கிற ஒரு தீர்மானத்தை எல்லாம் இழந்ததற்கு பிறகு அறிவிக்கிறார்கள். புலிகளை யார் உருவெடுத்தார்களோ, யார் வளர்த்தாரோ, அந்த எம்ஜிஆரின் வழியில் வந்த ஜெயலலிதா புலிகளை ஒழித்தாக வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். சட்டசபை பேரவையில் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மான நகல புதுக்கோட்டை வீதிகளில் எரித்துவிட்டு சிறை சென்றவனில் நானும் ஒருவன். ஆக இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளும், குறிப்பாக ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற இந்த தலைமைகள் வந்ததற்கு பிறகு இருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள் தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தமிழீழ மக்களை காவு வாங்குவதற்கும் துணையாக நின்றதுதான் உண்மை. ஓகே, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.